ஒரு நிமிஷம் ஆகுமா வேலையை தூக்கி போட்டுட்டு போறதுக்கு? ஆனா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை என்ன ஆகும், எவ்வளோ செலவுகள் இருக்கேன்றதுனால எல்லாத்தையும் நாங்க அடக்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, யாரெல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்தை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்றேன். யாரெல்லாம் இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களோ, நான் கையெழுத்து போட்டாதானே வேலை நடக்கும், நானா கையெழுத்து போட மாட்டேனேன்னு அடுத்தவங்களை வார்த்தையால கஷ்டப்படுத்துறது, செயலால கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்களை அழ வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கோடி கோடியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் பலன் இல்லை. ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு நாம கர்மாவையும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த முறை உங்களுக்கு கீழே உள்ள ஒருத்தரை நீங்க திட்டும் போது, கஷ்டப்படுத்தும் போது, இந்த மாதிரிலாம் துன்புறுத்தும் போது இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கடவுள் கேட்கவா போறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தானே எல்லாரையும் தப்பு செய்ய தூண்டுது. கண்டிப்பாக அதற்கான பலனை அந்த சந்ததி, அந்த வம்சம் அனுபவிக்கும்.